ரயில் மெதுவா கிளம்பிக்கிட்டு இருந்தது. அனாமிகா ஒரு சின்ன கூடையில மாங்காவை வச்சுக்கிட்டு ட்ரெயினை ஏறுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. ட்ரெயின்ல ஜன்னலுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு அனாமிகாவுக்கு உதவி செஞ்சாரு. அத பார்த்து அனாமிகா அவருக்கு, அண்ணா, எனக்கு உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்தாங்க, இந்த மாங்காய் பழம் ரொம்ப நல்லா இருக்கும், நான் உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு கட் பண்ணி மாங்காய் பழத்தை கொடுத்தா. இப்படி ட்ரெயின்ல மாங்காய் பழத்தை வித்துக்கிட்டு இருந்தா. மாங்காய் வேணுமாமா? மாங்காய் பச்சை மாங்காவும் இருக்கு, பழ மாங்காவும் இருக்கு, வாங்கிக்குங்கம்மா வாங்கிக்குங்க அப்படின்னு அனாமிகா ட்ரெயின்ல மாங்காவை வித்துக்கிட்டு இருந்தா. அதை பார்த்த அவனி மாங்காய் பழத்தை வாங்கி அங்கே இருந்த தன்னோட குடும்பத்து கூட சேர்ந்து அவங்களுக்கும் வாங்கி கொடுத்தா. மாங்காய் பழம் ரொம்ப நல்லா இருக்குமா, இந்த பக்கம் வந்தா இன்னும் 2 வாங்கு. அதுக்கு அவனி சரின்னு சொன்னா. அனாமிகா அந்த பக்கம் வந்தா. அனாமிகாவை பார்த்த உடனே சாரதா கோவமா, என்ன மாங்காய் பழத்தை இவகிட்டியா வாங்குன? சீச்சி, தூக்கி போடுங்க. அத்தை, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க அத்தை, எல்லாரும் இஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிடுற பொருளை வீணாக்க கூடாதுன்னு நீங்க எப்பவுமே சொல்லுவீங்கன்னு உங்க பையன் என்கிட்ட சொல்லுவாரு. இப்போ நீங்களே இப்படி பண்ணா எப்படி அத்தை? இங்க பாருடி, நீ பேசுறத நிறுத்துறியா? நீ பேசினாவே கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அனாமிகா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா. அதுக்கப்புறம் ட்ரெயின் நின்னதுனால எல்லாருமே கிளம்பி போனாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவனி மகேஷ் கிட்ட இப்படி கேட்டா, என்னங்க, ட்ரெயின்ல மாங்காவை வித்துக்கிட்டு வந்த பொண்ணு யாரு? அவ எதுக்காக உங்க அம்மாவை அத்தைன்னு கூப்பிட்டா? அவங்க என்னோட அண்ணி, என் சொந்த அண்ணனுக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொன்ன உடனே அவனி ஆச்சரியப்பட்டா. உங்களுக்கு அண்ணன் இருக்கிற விஷயத்த எதுக்காக என்கிட்ட சொல்லலன்னு கேட்டா. அப்போ மகேஷ் ரமேஷ பத்தியும் அனாமிகா பத்தியும் எல்லா விஷயத்தையும் சொன்னான். நானும் எங்க அண்ணனும் பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தோம். லீவு நாள்ல எங்க பாட்டி வீட்டுக்கு ஊருக்கு போவோம். எங்க பாட்டி வீட்டு பக்கத்துலயே அனாமிகா வீடு இருந்தது. எங்க அண்ணன் அனாமிகாவை பார்த்து இஷ்டப்பட்டான். அனாமிகாவுக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல, பாட்டி தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்க ஊருக்கு கிளம்புற நேரத்துல அண்ணன் அனாமிகா கிட்ட பேசினாரு. அனாமிகா, இந்த வருஷத்தோட என்னோட படிப்பு முடிய போகுது. நான் சின்ன வயசுல இருந்தே உன்னை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம விஷயத்த வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க நல்ல பணக்காரங்க, படிச்சவரு கூட. நீங்க எப்படி என்ன போய் கல்யாணம் பண்ணிக்குவீங்க? நீங்க இந்த யோசனையில இருந்து வெளியே வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. அந்த விஷயத்த கேட்டுக்கிட்டு அவனோட பாட்டி அவங்கிட்ட வந்து, ரமேஷ், எங்களுக்கு சொத்து இல்லைனாலும் என் பேத்தி ரொம்ப நல்லவப்பா, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் செத்து போயிட்டா என் பேத்திய நீயே கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எனக்கு வாக்கு கொடு. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ என் பேத்திய தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கற எந்த நிலைமையிலயும் நான் அனாமிகாவை விட்டுட்டு போக மாட்டேன். இது ஒண்ணு போதும்பா, நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். அனாமிகாவுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க அம்மாவை நினைச்சு பயப்படுறா. நான் இங்க வரலனாலும் நான் எப்ப வருவேன்னு என் பாட்டிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பாளாம். அந்த வார்த்தையை கேட்டு பாட்டி கூட சந்தோஷப்பட்டுக்கிட்டு, கண்டிப்பா என் பேத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் என் அண்ணனும் லீவ் முடிச்சு இங்க வந்துட்டோம். நாங்க வந்து கொஞ்ச நாள்லயே அனாமிகாவோட பாட்டி இறந்துட்டாங்கன்னு எங்க பாட்டி போன் பண்ணப்ப சொன்னாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு நாங்க அங்க போனோம். அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அண்ணன் அனாமிகா கிட்ட பேசினான். அனாமிகா, நான் உங்க பாட்டிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். எந்த நிலைமையிலயும் உன்னை நான் விட மாட்டேன்னு. கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுக்குள்ள அங்க பாட்டி வந்தாங்க. அனாமிகா, நான் சாரதா கிட்ட பேசி உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிவு பண்றோம். அனாமிகா கூட சரின்னு சொன்னான். என் பாட்டி எங்க அம்மா கிட்ட பேசினாங்க. ஆனா எங்க அம்மா ஒத்துக்கல. என் பாட்டி சொல்றத கேட்டு எங்க அம்மா ரொம்பவே கோவப்பட்டாங்க. பசங்க தப்பு பண்ணா கண்டிக்க வேண்டிய இடத்துல நீங்க இருந்துகிட்டு இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? வரதட்சணை இல்லாம யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அதுவும் கிராமத்து பொண்ணு. என்ன சாரதா, நீ என்ன கிராமத்து பொண்ணு இல்லையா? நீ என்ன MBBS கலெக்டருக்காமா நீ படிச்சுட்டு வந்திருக்க? இதை எல்லாமே நீ மறந்துட்ட நினைக்கிறேன். நம்ம கூட ஏழை குடும்பம்தான். அது எல்லாமே ஒரு காலத்துல, இப்ப இல்லல்ல. இந்த மாதிரி மனசு மாற்ற வேலை எல்லாம் என்கிட்ட இல்ல. ரமேஷ் அனாமிகா பாட்டிக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துறேன். உங்க 2 பேரு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஏங்க, கேட்டீங்களா உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு? உங்க அம்மாவை கண்டிக்கிறது விட்டுட்டு ஏங்க இப்படி உக்காந்துருக்கீங்க? தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன இழுக்காதீங்க. மாமியார் மருமக சரி பண்ணிக்குங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கூட கிளம்பி போயிட்டாரு. எங்க பாட்டிக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டையே ஆயிடுச்சு. அப்ப எங்க அண்ணன், அம்மா, இந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கல, அப்ப நான் கிளம்பி போங்க.
நான் பாட்டி கூட ஊருக்கு போக போறேன். அங்கே இருந்துகிட்டு அனாமிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருக்க போறேன். இந்த வார்த்தைய இப்படியே காப்பாத்திக்கோ. எந்த காரணத்து கொண்டும் நாங்க சம்பாதிச்ச சொத்து வேணும்னு எங்க வீட்டு பக்கம் வராத. இல்லம்மா, நான் கண்டிப்பா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் அங்க இருந்துகிட்டே இந்த பக்கம் வந்து படிச்சுக்கிட்டு போய் அதுக்கப்புறம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அனாமிகா அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அம்மா அண்ணன் கூட பேசக்கூட விடாது. எங்க பாட்டி செத்து போனப்ப கூட அந்த பக்கம் போல அப்படின்னு மகேஷ் எல்லா விஷயத்தையும் அவனிக்கிட்ட சொன்னான். அவனியும் அந்த விஷயத்தை எல்லாமே கேட்டுக்கிட்டா. சொந்த அம்மா செத்து போனா கூட உங்க அம்மா எப்படிங்க போகாம இருந்தாங்க? உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்ல. ஆமா, இப்ப உங்க அண்ணன் எங்க இருக்காரு? அவங்க என்ன பண்றாங்க? உங்க அண்ணி எதுக்காக மாங்காய் பழத்தை ட்ரெயின்ல வித்துக்கிட்டு இருக்காங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. உங்க அம்மா தான் அப்படி இருக்காங்க, நீங்களாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. சொந்த அண்ணன் என்ன ஆச்சோன்னு யோசிக்க வேண்டாமா? இப்பவே அனாமிகா வீட்டுக்கு போய் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயோ, அம்மாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். சி, இவ்வளவு வயசானாலும் நல்லது எது கெட்டது எதுன்னு இன்னும் தெரியல. உங்க அம்மாவோட வளப்பப்படி. நீங்க வரலன்னு என்ன, நானே தேடிக்கிட்டு போறேன். அவனி அப்படி சொன்ன உடனே மகேஷ் நானும் வரேன் அப்படின்னு சொன்னான். அவனி மகேஷ் 2 பேரும் அனாமிகா வீட்டுக்கு போனாங்க. அங்க படுத்த இடத்துல இருக்கிற அவங்க அண்ணன் எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்பட்டான். அண்ணன், என்னாச்சு? நீங்க இப்படி படுத்த படுக்கையா இருக்கீங்க? மகேஷ், என்னை பத்தி கவலைப்படாதடா. ஆமா, இது யாரு? அவனியா? உன்னோட பொண்டாட்டி இல்லையா? ஆமா அண்ணன், உங்களுக்கு எப்படி தெரியும்? ತಂದೆ ವಾರಕ್ಕೊಂದ್ಸಲ ಇಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಕಣೋ. ಅಲ್ಲಿ ನಡೆಯುವ ವಿಚಾರವನ್ನೆಲ್ಲ ನನಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ನನಗೆ 2 ಕಾಲು ಹೋದ ವಿಚಾರವನ್ನು ನಾನೇ ನಿಮ್ ಜೊತೆ ಹೇಳ್ಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿದ್ದೆ. ಅದಕ್ಕೇನೆ ನಿಮ್ಗೆ ಈ ವಿಷಯ ಹೇಳಿಲ್ಲ ಅನ್ಕೋತೀನಿ. ಮಹೇಶ್ ಆ ವಿಷಯ ಕೇಳಿ ಶಾಕ್ ಆಗಿ ದುಃಖದಿಂದ ಏನಾಯ್ತಣ್ಣ, ಹೇಗೆ ನಿನ್ ಕಾಲು ಹೋಯ್ತು ಅಂತ ಕೇಳ್ದ. ನಾನು ಓದು ಮುಗಿಸಿ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. 2 ವರ್ಷಗಳು ಕಳೆದ ನಂತರ ನನ್ನ ಕೆಲ್ಸ ನನ್ ಕೈ ಬಿಟ್ಟೋಯ್ತು. ಆಮೇಲೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಗೊತ್ತಾಗದೆ ಟ್ರೈನ್ನಲ್ಲಿ ಮಾವಿನಕಾಯಿ ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತಿದ್ದೆ. ಒಂದಿನ ಟ್ರೈನ್ ಹತ್ತುತ್ತಾ ಇರುವಾಗ ಕಾಲ್ ಜಾರಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಟ್ರೈನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಕಾಲ್ ಕಟ್ಟಾಗ್ಬಿಡ್ತು. ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಿನ್ನ ಅತ್ತಿಗೆ ಅನಾಮಿಕಾ ಇವಾಗ ಅದೇ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ. ನಾನು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅವಳು ನನ್ನ ಮಾತನ್ನೇ ಕೇಳದೇ ಇಲ್ಲ. ಹೀಗೆ ಅವರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾಗ ಅನಾಮಿಕಾ ಅವಳ 3 ಮಕ್ಕಳಾದ ದಿವ್ಯಾ, ಭವ್ಯ, ಕವಿನ್ ಎಲ್ಲರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿಗೆ ಬಂದ್ಲು. ಮಕ್ಕಳು ಅವರನ್ನು ನೋಡಿ, ಚಿಕ್ಕಮ್ಮ, ಚಿಕ್ಕಪ್ಪ, ನೀವು ಬಂದ್ರಾ? ನಾವು ಯಾವತ್ತೂ ಅಪ್ಪ ಅಮ್ಮನ ಜೊತೆ ನಿಮ್ ಬಗ್ಗೆ ಕೇಳ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ. ತಾತ ಬಂದಾಗೆ ಎಲ್ಲ ನಾವು ನಿಮ್ ಬಗ್ಗೆ ಕೇಳ್ತಾ ಇರ್ತೀವಿ. ನಿಮ್ಮ ಫೋಟೋನ ಕೂಡ ನೋಡ್ತೀವಿ. ನೀವು ಬರ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಆದ್ರೆ ನೀವು ಯಾಕೆ ಬರ್ಲಿಲ್ಲ? ಇವಾಗ ನಮ್ಗೆ ಎಷ್ಟು ಖುಷಿ ಆಗ್ತಿದೆ ಗೊತ್ತಾ? ಹಾಗೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವರನ್ನು ತಬ್ಬಿಕೊಂಡ್ರು. ಮಹೇಶ್ ಒಂದು ಕ್ಷಣ ಕೂಡ ಸುಮ್ಮನಿರದೆ ಎಲ್ಲರನ್ನು ಮನೆಗೆ ಹೋಗೋಣ ಅಂತ ಕರೆದ. ಅವಾಗಿಂದ ಅವಾಗೆ ಕಾರನ್ನು ಕರೆದು ಎಲ್ಲರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಕಾರಲ್ಲಿ ಹೊರಟ. ರಮೇಶ್ನ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಅವನ ತಾಯಿ ಅಳುತ್ತಾ, ಏನಾಯ್ತು ನನ್ ಮಗನಿಗೆ, ಹೇಗೆ ಕಾಲು ಹೋಯ್ತು ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ಲು. ಹಾಗೆ ಕೇಳಿದಾಗ ಅವನಿ ನಡೆದ ವಿಚಾರವನ್ನು ಹೇಳಿದ್ಲು. ಆ ಮಾತು ಕೇಳಿ ಕಣ್ಣೀರಾಕುತ್ತಾ, ಅನಾಮಿಕಾ, ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಮ್ಮ. ನೀನ್ ಯಾಕೆ ಟ್ರೈನಲ್ಲಿ ಮಾವಿನಕಾಯಿ ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀಯ ಅಂತ ನಿನ್ ಬಗ್ಗೆ ಏನೂ ಕೇಳದೆ ನಾನ್ ನಿನ್ನ ತುಂಬಾನೇ ಅವಮಾನ ಪಡಿಸ್ಬಿಟ್ಟೆ. ಹೀಗೆ ಕ್ಷಮೆಯನ್ನು ಕೇಳಿದ್ಲು. ಆ ನಂತರ ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿ ಒಂದೇ ಮನೆಯಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡಿದ್ರು. ಅನಾಮಿಕಾ ಒಂದು ಸಣ್ಣ ಹೋಟೆಲನ್ನು ಆರಂಭಿಸಿದ್ಲು. ಅವಳ ಅತ್ತೆ ಕೂಡ ಅವಳಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಿದ್ಲು. ಹೀಗೆ ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಮನೆಯಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ಜೀವನ ಮಾಡಿದ್ರು. ಇದೇ ಈ ದಿನದ ಕತೆ. ಮತ್ತೊಂದು ಒಳ್ಳೆ ಕಥೆಯೊಂದಿಗೆ ಪುನಃ ನೋಡೋಣ. ஒரு நாள் அனாமிகா வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. ஒரே வீட்டு மருமகளான அவனி எதிர் வீட்டுல இருந்து வெளியே வந்தா. கூலருக்கு பதிலா ஃப்ரிட்ஜ் கொண்டு வர சொன்ன, என்ன இவரு இன்னும் கொண்டு வரல அப்படின்னு அனாமிகாவுக்கு கேக்குற மாதிரி சத்தம் போட்டு சொன்னா. ஆனா அனாமிகா அந்த விஷயத்த காதுல வாங்காத மாதிரி அவ பாட்டுல இருந்தா. அதுக்குள்ள அவனி கூட வேலை செய்யற ரங்கையா ஒரு பெரிய வண்டியில ஏசி, ஃப்ரிட்ஜ் 2யுமே எடுத்துட்டு வந்தான். அம்மா, 1+1 ஆஃபர் ஆமாமா, அதுக்குதான் 2யுமே கொண்டு வந்தேன். நல்ல வேலை செஞ்ச ரங்கையா. ஃப்ரிட்ஜ கூட நான் மாத்தணும் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அதுக்குள்ள நீயே கொண்டு வந்துட்டியே, நல்லதாச்சு. சொன்ன மாதிரி கிரைண்டரு பாழாயிடுச்சு. அது இல்லாம இப்ப புதுசா வீடு தொடிக்க அது என்னவோ வேக்யூம் கிளீனராமே, அது வந்திருக்காமே, போய் அதையும் வாங்கிட்டு வந்துரு. எல்லாமே கொண்டு வரேம்மா, முதல்ல இந்த பொருளை வீட்டுக்குள்ள வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அனாமிகா கூட ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் ஒரு பொருள் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பொருள் அப்படின்னு வீட்டுல பொருளுங்களை கொண்டு வந்து வச்சாங்க. மாமியாரான சாரதாம்மா அனாமிகா கிட்ட இப்படி கேட்டாங்க,
ஆமா, என்னவா அவளுக்கு? லாட்டரியில அவளுக்கு 1,00,00,000 பரிசு வந்துச்சுல, அந்த காசை செலவு பண்ணணும்ல. அதுக்குதான் ரங்கைய கிட்ட வீட்டுக்கு தேவையான புது புது பொருளை வாங்கிட்டு வந்து என் முன்னாடி அவ ஷோ காட்டுறா. எந்த நேரத்துல லாட்டரி வாங்குனாங்களோ அவங்களுக்கு நேரத்துக்கு லாட்டரி அடிச்சு காசு கிடைச்சுது. நீ கூட அந்த பக்கம் போகும்போது ஒரு லாட்டரி வாங்க, நம்மளுக்கும் ஏதாவது லாட்டரி அடிச்சா வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு சொன்னா. இப்படி நாட்கள் போச்சு. அது வெயில் காலம் ஆனதுனால வீட்ல அனாமிகா, அத்தை, மாமா, அனாமிகாவோட 3 பசங்களும் வெயில்ல வீட்ல இருக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அம்மா, என்னால வெயில் தாங்க முடியல, நான் போய் பக்கெட்டுக்குள்ள உக்காந்துக்கிறேன் அப்படின்னு அனாமிகா கிட்ட சொல்லிட்டு அவன் வந்து தண்ணிக்குள்ள உக்காந்துக்கிட்டான். அவனை பார்த்த அவனோட தங்கச்சி, தம்பி கூட 2 பேரும் வந்து தண்ணியில உக்காந்துக்கிட்டாங்க. அப்பா, இந்த வெயிலுக்கு தண்ணில உக்காரலான்னு பார்த்தா தண்ணி வெயிலுக்கு சூடாயி ரொம்பவே சூடா இருக்கு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சித்தி வீட்ல புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கிறாங்களாமா. அப்பா அம்மாக்கு தெரியாம அவங்க வீட்ல போய் விளையாடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஹரிஷ் சரின்னு சொன்னான். இப்படி பசங்க அதே ஈர துணியோட அவனி வீட்டுக்கு போய் கதவை தட்டினாங்க. அவனி கதவை திறந்து பசங்கள பார்த்தா. என்ன பசங்களா, நீங்க 3 பேரும் இங்க வந்திருக்கீங்க? துணி எல்லாம் ஈரமா இருக்கு, என்னாச்சு? சித்தி, எங்களுக்கு வெயில் அடிக்குது, அனல்ல இருக்க முடியலன்னு தொட்டில தண்ணில இருந்தோம். ஆனா தண்ணி கூட சூடா இருக்கு. கொஞ்ச நேரம் ஏசில உக்காரட்டுமா? அதெல்லாம் முடியாது. என்கிட்ட என் புருஷன்கிட்ட பணம் இல்ல, என் புருஷன் வேலைக்கு போக மாட்டேங்கிறாருன்னு தானே எல்லாருமா சேர்ந்து எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படி சொல்லி கதவை சாத்தி அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா. அத பார்த்து அந்த பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. அனாமிகாவும் சாரதாவும் அங்க நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே பார்த்தாங்க. உங்களை யாருடா அந்த வீட்டாண்ட போ சொன்னது அப்படின்னு அனாமிகா பசங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சா. சாரதா நடுவுல வந்து அடிக்கிறத தடுத்தாங்க. என்னம்மா அனாமிகா, நம்மளாலேயே இந்த வெயில தாங்க முடியல. அதுங்க பாவம் குழந்தைங்க, அதுங்களால வெயிலு தாங்க முடியுமா? தப்பு பசங்க பண்ணல, அந்த அவனி பணம் திமிரல பசங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாளா அப்படின்னு அவனிய திட்டிட்டு பசங்களை உள்ள கூட்டிட்டு போனாங்க. அப்போ ரமேஷ் அங்கே வாசல்ல நின்னுக்கிட்டு, என்னம்மா ஆச்சு? சாரதா நடந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க. சாரதம்மா பேச்ச கேட்டு, எப்பவுமே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு மகேஷுக்கு வேலை போச்சு அப்படின்னு எல்லாருமே அவனை கேவலப்படுத்தி பேசுனீங்க. அன்னைக்கு அவனை வீட்டை விட்டே வெளியே துரத்திட்டீங்க. அவன் வெளியே போய் லாட்டரி அடிச்சதுல நல்லபடியா வியாபாரம் ஆரம்பிச்சு இப்ப வியாபாரம் கூட ரொம்ப நல்லா நடக்குது. நீங்க செஞ்சதுக்கு இது இல்ல, இன்னமும் செய்வாங்க. என்னடா எங்களை பார்த்து அப்படி சொல்ற? பசங்க யாருடா? அவளோட பசங்க தானடா, ஏன்டா அப்படி பண்ணணும்? என்னங்க நீங்க என்ன போய் சொல்றீங்க? என்னைக்காவது உங்க தம்பிய பத்தி நான் ஏதாவது பேசியிருப்பேனா? அத்தையும் மாமாவும் தான் அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்னைக்காவது அவங்கள ஏதாவது சொல்லிருப்பேனாங்க? நான் ஏழை வீட்டுல இருந்து வந்தவ, யாரையுமே எதுவுமே சொல்ல மாட்டேன். என்கிட்ட இல்லேன்னு நான் எப்பவுமே கவலைப்படலங்க. இந்த பக்கம் அவனி தன்னோட மனசுக்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டு இப்படி யோசிக்க ஆரம்பிச்சா. அத்தை மாமா செஞ்சதுக்கு நான் எதுக்காக அக்கா பசங்க மேல கோவத்தை காட்டணும்? அவங்க எனக்கு கூட பசங்க தானே, பாவம் பசங்க. வெயில் காலத்துல அந்த வீட்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரி, பசங்க மேல எந்த தப்பும் இல்ல, பசங்க ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க, நான் போய் பசங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வீட்டாண்ட வந்தா. அவனைய பார்த்த உடனே எல்லாருமே சைலண்டா ஆயிட்டாங்க. பசங்களா, நான் உங்க சித்தி இல்லையா? கோவத்துல ஏதோ ஒன்னு சொல்லிட்டேன், அதுக்குன்னு என்கிட்ட பேசாம வந்துருவீங்களா? நீங்க என்னோட பசங்க. சரி, உங்களோட லீவ் முடிகிற வரைக்கும் நீங்க என் கூட அந்த வீட்ல தான் இருக்கிறீங்க. சரி போங்க, எல்லாருமே போய் உங்க துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்க, அங்க போலாம் நம்ம. பசங்க எங்கேயுமே வரமாட்டாங்க, அவங்க என்னோட பேர பசங்க. உனக்கு தான் பணத்திமுறை அதிகமாயிடுச்சு, அந்த பணத்தையே கட்டிக்கிட்டு அழுந்துகிட்டு. உங்ககிட்ட இருக்கிற பணத்தோட அதிக பணத்தை நான் பார்த்திருக்கேன். இப்ப இங்கிருந்து கிளம்பி போ அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வந்துச்சு. வாய மூடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா அத்தை? நீங்க கேட்ட கேள்விக்கு தானே நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு லாட்டரியே அடிச்சது. நான் இப்போ உங்களை பார்க்க ஒன்னும் வரல, என் அக்கா பசங்களை பார்க்க தான் வந்தேன். பசங்களா போங்க, போய் முதல்ல துணி எடுத்துட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். உன்னோட திமிரெல்லாம் உங்ககிட்டயே வச்சுக்கோ, இங்க என் வீட்டாண்ட வந்து என்கிட்ட காட்ட வராத. அத்தை, நான் உங்களை பார்க்க வரல, பசங்களை தான் கூட்டிட்டு போக வந்தேன்.
அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் சண்டை போட போட சண்டை பெருசாயிடுச்சு. அதுக்குள்ள பிரசாத், சாரதா நீ வாய மூடிக்கிட்டுரு. இதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்துல நீ பெரிய கலாட்டா பண்ணிட்ட. இப்ப பசங்க விஷயத்துலயும் அப்படி பண்ணாத. இந்த வெயிலுக்கு இந்த வீட்ல பசங்களால இருக்க முடியாது. மரியாதையா பசங்களை அனுப்பிவை அப்படின்னு சொன்ன உடனே சாரதம்மா ஏதோ சொல்ல வந்தாங்க. அப்போ பிரசாத் வாய மூடிக்கிட்டு இருந்து சத்தமா சொன்னாரு. அப்போ அனாமிகா பசங்களோட துணியெல்லாம் எடுத்து கொடுத்து பசங்களை அனுப்பி வச்சிட்டா. பசங்க நிம்மதியா போய் அவனி வீட்ல நிம்மதியா தூங்குனாங்க. இப்படி அவனி பசங்களுக்கு ரொம்ப ருசியா சமைச்சு போட ஆரம்பிச்சா. இப்படி பசங்க அந்த லீவ் முழுக்க அங்கேயே இருந்துகிட்டு இந்த வீட்டு பக்கமே வரவே இல்ல. அப்போ சாரதா அனாமிகா கிட்ட, என்ன மருந்து போட்டாலோ என்ன மாயம் பண்ணாங்களோ பசங்க இந்த வீட்டு பக்கமே திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அத்தை, மருந்து போடுற அளவுக்கு அவனி கெட்டவில்ல அத்தை. நீங்க தான் உங்க புள்ளன்னு கூட பார்க்காம உங்க புள்ளைய வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டீங்க. அவ புருஷனைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு பொண்டாட்டியும் பின்னாடியே போயிட்டா. ஐயோ, உன் பசங்களை கூட்டிட்டு போயிட்டான்னு அவளை நல்லவன்னு சொல்றியா? நான் உண்மைதானத்தை சொல்றேன், இதுல பொய் ஒண்ணு இல்லையே. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நானும் என் வீட்டுக்காரரும் அந்த வீட்டுக்கு போறோம். அது மட்டும் இல்லத்த, மாமாவும் எங்க கூடயே வராரு. இதுக்காக அவரு அந்த வீட்டுக்கு போறாரு. என்ன விட அவரு தானே அவங்கள அவ்வளோ திட்டுனாரு. அத்த, அவரு அவ்வளோ திட்டுறதுக்கு காரணம் கூட நீங்க தானே. இப்படி நீ உங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனி ரமேஷ் அங்க வந்தாங்க, பிரசாதும் அங்க வந்தாரு. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஊர்ல இருக்கல, அதனாலதான் இந்த வெயில்ல நீங்க இவ்ளோ கஷ்டப்படுற வரைக்கும் என்னால எதுவுமே செய்ய முடியல. எல்லாரும் சேர்ந்து என் வீட்லயே இருக்கலாம். என்ன புது பாசம்? அம்மா, எனக்கு யாரு மேலயும் கோவம் இல்லம்மா, எல்லாரு மேல அன்பு இருக்கு. எனக்கு லாட்டரி அடிக்கலம்மா, அப்பா வாங்கின டிக்கெட்டுக்கு தான் லாட்டரி அடிச்சது. அத எனக்கு கொடுத்து பிசினஸ் பண்ண சொன்னாரு. உங்க முன்னாடி அப்பா சும்மாதாமா திட்டினாரு, உங்களுக்கு பயந்துகிட்டு தான் என்கிட்ட அப்படி பேசினாரு. அந்த விஷயத்த பத்தி அவனிக்கு இப்பதாமா சொன்னேன். நான் கூட உன் மேல இருக்கிற கோவத்துல அப்படி ஒன்னும் பேசலடா. உன் மேல இருக்கிற பாசத்தினாலதான் அப்படி பேசினேன். நான் அப்படி திட்டினாலாவது நீ போய் ஏதாவது ஒரு வேலைய பாத்துக்குவே அப்படின்னு தான்டா சொன்னேன். உண்மையிலேயே எனக்கு உன் மேல கோவம் இல்லடா அப்படின்னு சாரதம்மா கூட பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இப்படி எல்லாரும் எல்லா விஷயத்தையும் மறந்து அவனி அவங்கள எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. இப்படி அந்த வெயில் காலத்துல எல்லாருமே ஒத்துமையா அந்த ஏசி வீட்ல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. லாட்டரி டிக்கெட் அடிச்ச காசுல ஒரு புது வியாபாரத்தை ஆரம்பிச்சு எல்லாருமே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.